சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும், அமைச்சர் தெரிவிப்பு. என்பிபியின் பின்பு படையெடுக்கும் தமிழ் மக்கள், ஏற்பட போகும் பேராபத்து. போராட்டத்தில் குதித்த யாழ் ஊடகவியலாளர்கள். சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு இடையிலான அரசியல் பிளவு, முகத்திரையை கிழித்த அமைச்சர். தன் மீது குற்றம் என்றால் வழக்கு தொடருங்கள், ஜனாதிபதி அனுர பகிரங்கம். கைது செய்யப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான முப்படை வீரர்கள். மன்னார் யாழ் பிரதான வீதியில் கோர விபத்து, பலர் வைத்தியசாலையில் அனுமதி. பல்கலைக்கழக பகடிபதைகளுக்கு முற்றுப்புள்ளி, கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு. அதிகரிக்கப்படவுள்ள மின் கட்டணம், ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது பிரச்சார நடவடிக்கைகள். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி, என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பொதுமக்களின் மீட்கப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் கட்டாயம் ஒப்படைப்போம் என கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். குறித்த விடயத்தை நேற்று யாழில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் தெரிவித்தார். தங்கங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லாவிட்டால் அதை ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்துக்கு அரசாங்கத்தால் மேலும் நிதி போட்டு குறித்த வடக்கு பிரதேசத்தை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் மற்றும் தலைமைகளின் தவறால் தமிழ் மக்கள் சிங்கள கட்சிகளை நோக்கி நகர்வது பேராபத்துக்கு வழிவகுத்துள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்பரையன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தொலைக்காட்சி நேர்காணல் நிகழ்ச்சியின் ஒன்றின் போது அவர் குறிப்பிட்டார். தமிழ் கட்சிகளில் இருக்கும் ஒரு சிலரை பழிவாங்குவதற்காக தென்னிலங்கை கட்சிகளை ஆதரிப்பது என்பது ஒரு பிழையான செயல்பாடாகும். தேசிய மக்கள் சக்தியின் அலையுடன் தமிழ் மக்கள் சேர்ந்து அடித்துச் செல்லப்படுவது என்பது தமிழினத்தின் மிகப்பெரிய சாபக்கேடாகும் என்றும் அவர் தெரிவித்தார். யாழில் ஊடகவியலாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் நேற்று மாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடக அமையத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் இடம்பெற்றது. சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்பொழுது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும், தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு நீதி கோரியும் ஊடகவியலாளர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரே கட்சியில் இருந்து கொண்டு சட்டத்தரணி சுமந்திரனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் பிளவுபட்டிருப்பதாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடுமையாக விமர்சித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று யாழில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரே கட்சியில் இருந்து பிளவுபட்டு காணப்படும் சுமந்திரனுக்கு என்ன அருகதை உள்ளது தமிழ் மக்களின் ஒற்றுமை பற்றி கதைப்பதற்கு? முதலில் கட்சிக்குள் இருக்கும் நீங்கள் இருவரும் ஒன்று சேருங்கள். கடந்த காலத்தில் ராஜபக்சக்களாலும் ரணிலுக்கும் வால் பிடித்த நீங்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியை பார்த்து நரி போல ஊழையிடுகிறீர்கள். இந்நிலையில் இவ்வாறான நரியின் ஊழையைக் கண்டு சிங்கங்கள் ஒருபோதும் கலவரமடைய போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் நடவடிக்கை, தமிழ் மக்களின் அரசியல், தமிழ் தலைமைகளின் அரசியல் நகர்வு பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் தேதி தொடர்பில் கருத்து வெளியிட்டதால் எழுந்த குற்றச்சாட்டுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதில் வழங்கியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் தேதியை மாற்றக் கோரி அனுப்பிய கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டவிரோதமாக அறிந்து கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுர, செய்தி மூலமாக அதனை அறிந்து கொண்டதாகவும் நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் அது தொடர்பில் தாம் அறிந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் இது தொடர்பில் தான் அறிந்திருந்தது குற்றமாக இருந்தால் அதற்கு எதிராக வழக்கு தொடர ஒரு சட்டத்தரணியாக வாய்ப்புள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் உட்பட 2325 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 22 முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2017 ராணுவத்தினர், 145 கடற்படையினர் மற்றும் 163 விமானப்படையினர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காவல்துறையினர் மேலதிகமாக 281 முப்படையினரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
பகடிப்பதை தொடர்பான முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு அதிகாரியை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த நடவடிக்கையை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மேற்கொண்டுள்ளது. குறித்த விடயத்தை துணை அமைச்சர் டாக்டர் மதுர செனவரத்ன தெரிவித்தார். இதன்படி இந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவின் கீழ் நியமிக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். சமீபத்திய கவலைகளை கருத்தில் கொண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் உயர்மட்ட கலந்துரையாடலுக்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்டனர். இந்த கூட்டம் அமைச்சர் பிரதமர் கரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றதாக மதுர செனவரத்ன குறிப்பிட்டார். இந்நிலையில் சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த மாணவனின் சமீபத்திய மரணம் தொடர்பில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். மாணவனின் மரணத்துக்கு பங்களித்திருக்கக்கூடிய ஏதேனும் உளவியல் காரணிகளை மதிப்பிடுவதற்காக சுகாதார அமைச்சின் குழு விசாரணையை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பில் விசாரணையை ஆதரிக்க ஏற்கனவே கம்போலா மருத்துவமனைக்கு ஒரு குழு அனுப்பப்பட்டுள்ளதாக மதுர செனவரத்ன மேலும் தெரிவித்தார். மின்சார கட்டணத்தில் ஓரளவு விலை அதிகரிப்பு ஏற்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியொன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டார். அதன்படி 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெறும் மின்சார கட்டண திருத்தத்தின் பொழுது இந்த கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். இந்த விலை உயர்வு கடந்த டிசம்பர் மாத மின் கட்டணத்தை விட அதிகமாக இருக்காது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் மின்விலை திருத்தத்தின்படி இந்த விலை திருத்தம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மின்சார சபையின் 220 பில்லியன் கடன் மீள் கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதி மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் உறுதியளித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க குறிப்பிட்டார். மேலும் அமைதி காலம் நிலவும் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். அத்துடன் இன்று இடம்பெறும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் காணொலி மற்றும் மேலதிக விவரங்களை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் பிரதான ஒரு செய்தியில் மாத்திரமே பிரசுரிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலின் பொழுது வாக்களிக்க சுண்டு விரலை பயன்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் 94% அதிகமான வாக்காளர் விநியோக அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு நிறைவு பெற்றுள்ளதாகவும் தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.